अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। क़ाल क़ाइलुम मिनहुम ला तक़्तुलू यूसुफ़ वअल्क़ूहु फ़ी ग़याबतिल जुब्बि यल्तक़ितुहु बअदुस सय्यारति इन कुन्तुम फ़ाइलिन ஸதक़ல்லாஹுல் அஸீம்। கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் சங்கையான இந்த ரமதான் மாதத்தினுடைய 10ஆம் நாள் தராவிஹ் தொழுகையை நிறைவு செய்தவர்களாக அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால் திருமறை குர்ஆன் ஷரீஃபில் இருந்து 12.5 ஜுஸூகள் ஓதி நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தராவிஹில் நாம் ஓதிய கேட்ட இறை வசனங்களுக்கான பரிபூர்ணமான சவாபை நமக்கு தந்தல் புரிவானாக. இதுவரை ரமதானில் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. மீதம் இருக்கக்கூடிய நாட்களிலும் உடல் ஆரோக்கியத்தோடு எல்லா அமல்களையும் நிறைவாக செய்து அல்லாஹுவின் பரிபூர்ணமான பொருத்தத்தை பெறுகின்ற மேன்மக்களில் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட சூரா யூசுஃபினுடைய ஒரு வசனம். ஒவ்வொரு வருடமும் சூரா யூசுஃப் ஓதப்படுகின்ற பொழுது அதனுடைய படிப்பினைகளை பல கோணங்களிலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உண்மையிலே சூரா யூசுஃப் என்பது எண்ணற்ற பல படிப்பினைகளை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய மிக அற்புதமான அழகான ஒரு சூரா. அல்லாஹ்வே அந்த சூராவினுடைய துவக்கத்தில் சொல்லும் பொழுது, நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், நபியே உங்களுக்கு நாம் ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறோம், அது மிக அழகான ஒரு சம்பவம், பல படிப்பினைகளை கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் என்று அல்லாஹ்வே கூறுகிறார். அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சரித்திரம் என்பது அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த ஒரு நபர். பொதுவாக பல நபர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வெளியில் பெருசாக தெரிய மாட்டாங்க, ஆனால் மிகப்பெரிய மாற்றத்திற்கு அவர்கள் காரணமாக இருப்பார்கள். அது தனி மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ள மாற்றமாக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ள மாற்றமாக இருக்கலாம், சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றமாக இருக்கலாம். அவர்களை பற்றி பிரபல்யமாக யாருக்கும் தெரியாது, ஆனால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெற்றவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு ஓதப்பட்ட அந்த சூரா யூசுஃபினுடைய ஒரு வசனத்தில் சொல்கிறான். அந்த நிகழ்வு பல முறை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 ஆண் மக்கள், 2 மனைவி அவர்களுக்கு. ஒரு மனைவிக்கு 10 ஆண் பிள்ளைகள், இன்னொரு மனைவிக்கு 2 ஆண் பிள்ளைகள். அந்த 2 ஆண் பிள்ளைகள் ஒருவர் தான் ஹஜ்ரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம். அந்த யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இயல்பாகவே ரொம்ப பிரியம் என்பது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. பிள்ளைகள் மீதாக இருக்கட்டும் அல்ல யார் மீதாக இருக்கட்டும், 12 பிள்ளைகள் என்றால் 12 பிள்ளைகள் மீது பாசம் இருக்கும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் எல்லார்ட்டும் ஒரே அளவுகோலில் இருக்கணுமா, அது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, அது அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தக்கூடியது. அப்போ ஹஜ்ரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அளவு கடந்த பிரியம் இருந்தது. இன்னொரு மனைவியின் பிள்ளைகளாக இருந்த 10 ஆண் மக்களுக்கு பிடிக்கல. எந்த அளவுக்கு இந்த பொறாமை அவங்கள கொண்டு போய் விட்டுச்சுன்னு சொன்னால், யூசுஃப் இருக்கும் வரை தந்தையுடைய பிரியம் நமக்கு கிடைக்காது, நவுது பில்லா யூசுஃபை கொலையே செய்துவிட வேண்டும் என்றே முடிவு செய்தார்கள். முடிவு செய்து தந்திரமாக அழைத்து சென்றார்கள். இங்கே என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், ஹஜ்ரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்திருப்பார்களே ஆனால் நவுது பில்லா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரம் அங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கும், அந்த சாப்டரே க்ளோஸ் ஆகிருக்கும். அப்போ அழைத்து சென்ற அந்த 10 ஆண் மக்களில் ஒருவர் சொன்னார், ஒரு நல்ல அபிப்பிராயம் கொடுத்தார். கால காயிலும் மின்ஹும், அவர்களில் ஒருவர் சொன்னார், லா தக்துலு யூசுஃப், யூசுஃபை கொலை செய்ய வேணாம், நம்முடைய நோக்கம் அவரை கொலை செய்வதல்ல, தந்தையை விட்டு பிரிக்கிறது தான். எனவே அவரை கொலை செய்ய வேண்டாம், கிணற்றில் நம்ம தூக்கி போட்டுடலாம் என்று சொல்லி என்ன செஞ்சார், அந்த அபிப்பிராயத்தை கொடுத்தவர் ஒருத்தர். அல்லாஹ் அவருடைய பெயரை கூட சொல்லலை. கால காயிலும் மின்ஹும், அவர்களில் ஒருவர் சொன்னார் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த அபிப்பிராயம் மட்டும் அவர் கொடுக்கலன்னு சொன்னால் ஹஜ்ரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறே அதோடய முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் அதற்கு பிறகுதான் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறே துவங்குகிறது. அவர்கள் அடிமையாக விற்கப்பட்டு மிஸ்ர தேசத்தினுடைய அரசராக அவர்கள் ஆனவரை எல்லா நிகழ்வுகளும் அதுக்கு பின்னாடி தான் நடக்குது. அப்போ அந்த ஒரு மனிதனுடைய நல்ல அபிப்பிராயம் தான்
சூரா யூசுப் என்பது அந்த வரலாறு நமக்கு கிடைப்பதற்கே காரணமாக இருந்தவர். இப்படி சமுதாயத்தில் பல மனிதர்கள், அவருடைய பெயர் கூட அங்கே தெளிவாக சொல்லப்படலை, யஹூதா என்று தஃப்சீரில் நம்ம பார்க்குறோம். அதே போல் பல மனிதர்கள் இப்படிப்பட்ட வரலாற்றினுடைய திருப்புமுனையாக இருக்கிறாங்க. ஹஜரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பெயர் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, நமக்கு தெரியும். அவர்கள் இஸ்லாத்தினுடைய எதிரியாக இருந்த நேரத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு நபர்களுடைய பெயரை சொல்லி, இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு ஹிதாயத்தை கொடுத்து இந்த தீனை வலுப்படுத்து என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஜஹல், உமர், இந்த 2 பேருடைய பெயரை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அந்த துஆவை அல்லாஹ் கபூலாக்கினான். அந்த துஆ கபூலாகிறதுக்கு யார் காரணமாக இருந்தார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஊது பில்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று மிக வேகமாக புறப்பட்டு வந்தவர்கள். அப்படி வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அப்படியே நேராக அவங்க போயிருந்தாங்கன்னு சொன்னால் என்ன நடந்திருக்கும்? உமர் இல்லாமல் போயிருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கொலை செஞ்சிருப்பாரா? நஊது பில்லாஹ், அது நடந்திருக்காது. உமர் என்பவர் இல்லாமல் போயிருப்பார். ஆனால் அப்படி வேகமாக வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வழிமறித்து அவர்களை நிறுத்தி ஆஸ்வாசப்படுத்தி, எங்கே இவ்வளோ வேகமாக போகிறீங்க என்பதை கேட்டு, எந்த காரணத்திற்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய இவ்வளோ வேகமாக போகிறீங்களோ, அந்த இஸ்லாம், அந்த தீன் உங்கள் சகோதரியுடைய வீட்டுக்கே வந்துருச்சே, உங்கள் சகோதரி முஸ்லீம் ஆகிட்டாங்க தெரியாதா, உங்கள் மச்சான் முஸ்லீம் ஆகிட்டார் தெரியாதா என்று சொல்லி அந்த வேகத்தை அப்படியே டேக் டைவர்ஷன் அப்படி திருப்பி இப்படிக்கா விட்டார் ஒருத்தர். அவருடைய பேர் யாருக்குமே தெரியும். அதுக்கு பிறகு தான் அவங்க போய் சகோதரிட்ட பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கணும். நீண்ட வரலாறு. இப்போ இந்த காரியத்தை செய்த அந்த நபருடைய பெயர் நமக்கு யாருக்கா தெரியுமா? அவர் மட்டும் அதை செய்யாமல் இருந்தால் இந்த உம்மத்துக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிடைச்சிருப்பாங்களா? இஸ்லாத்துடைய வரலாற்றை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லாமல் நம்ம கற்பனையும் செய்ய முடியுமா? அவருடைய ஆட்சி காலத்தில் தான் பல லட்சம் சதுர மைல்களுக்கு இஸ்லாம் பரவியது. அல்லாஹ் தஆலா அவ்வளோ பெரிய இஸ்லாத்துடைய வளர்ச்சியை அவருடைய கிலாஃபத்தில் தான் ஏற்படுத்தினான். அதற்கு காரணமாக இருந்தவர் நுஐம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க தான் அவங்களை திருப்பி விட்டது. இப்படி சப்தம் இல்லாமல் மிகப்பெரிய வரலாற்று திருப்புமுனையாக இருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க. அவர்களை பற்றி இதே நம்முடைய தனி மனித வாழ்க்கையிலையும் பல மனிதர்கள் சொல்வதுண்டு, இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் இவர் தான். அது நல்ல விஷயத்துக்கு சொல்கிறதா இருக்கணும், கெட்ட விஷயம் நான் இப்படி இருக்கிறேன்னா அதுக்கு இவன் தான் காரணம் அப்படி சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இன்றைக்கி நானும் என்னுடைய குடும்பத்தினரும் மகிழ்ச்சியாக நல்ல நிலையில் இருக்கிறோன்னு சொன்னால் அதுக்கு இவர் தாங்க காரணம். அவர் மட்டும் அன்றைக்கி எங்களுக்கு வழிகாட்டாட்டி இன்றைக்கி நாங்கள் இப்படி இருந்திருக்க மாட்டோம், என்னுடைய பிள்ளை படிச்சிருக்க மாட்டான். இனி எத்தனை நபர்கள் அப்படி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகுதான் அவர்களுடைய உதவியை கொண்டு எத்தனை குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சுன்றது அவங்க வஃபாத்துக்கு பிறகு தான் தெரிஞ்சிச்சு. அவ்வளோ பேர் அவருடைய உதவியை கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மறைமுகமாக அல்லாஹுக்காக சத்தம் இல்லாமல் பல சேவைகளை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு செய்து கொண்டிருந்தார்கள். அதே போல் இஸ்லாத்துடைய வளர்ச்சி என்பது எங்கிருந்து துவங்கியது? மக்காவில் இருக்கிற வரைக்கும் ஃபவுண்டேஷன் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கட்டடத்துடைய வளர்ச்சி என்பது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் மதீனாவுக்கு போனதுக்கு பிறகுதான். மதீனாவில் இஸ்லாம் போவதற்கு யார் காரணமாக இருந்தார்? யாருக்காவது நமக்கு அந்த பேர் தெரியுமா? நமக்கு தெரியாது. பெரும்பாலும் சொல்லுவாங்க முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவர்கள் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே போய் தீனுடைய மாஹூலை ஏற்படுத்தியவர்கள் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் அவர்களை விடவும் முதன்மையானவர்கள் யாருன்னு சொன்னால் அஸஅத் பின் ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி. அந்த சஹாபி இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பொதுவாக மதீனாவில் அவுஸ் ஹஸ்ரஜ் அப்படின்னு 2 கூட்டம் இருந்துச்சு. அடிக்கடி அவர்களுக்கு மத்தியில் சண்டை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சண்டையை தீர்த்து வைப்பதற்கு மக்காவில் இருந்தால் யாராவது தலைவர்களை கூப்பிட்டு போய் அந்த சண்டையை தீர்த்து வைப்பாங்க. ஒரு தடவை சண்டை ரொம்ப பெருசாகிடுச்சு. எனவே அதற்கு தீர்வு காண்பதற்காக மதீனாவிலிருந்து 6 நபர்கள், அதில் ஒருத்தர் அஸாத் பின் ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த 6 பேரும் வந்தாங்க. வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை, இந்த தடவை பெருசாகிடுச்சு, உடனே வந்து தீர்த்து வைங்கன்னு சொல்லும் பொழுது தான் அங்கே உள்ள மக்கள் சொன்னாங்க, மக்காலேயே பெரிய பிரச்சனையாக இருக்குப்பா, முஹம்மது என்று ஒருத்தர் தன்னை நபின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரு, இங்கே அதுவே பெரிய பிரச்சனையாக இருக்குது என்று சொன்ன பொழுது அப்போ தான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. மதீனாவில் இருந்த யூதர்கள் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, கடைசி நபி ஒருத்தர் வரப்போகிறாரு, கடைசி நபி ஒருத்தர் வருவார், எங்களுடைய வேதத்தில் இருக்குது அப்படின்னு அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எனவே அது இவராக இருக்குமோ என்று சொல்லி யார் அந்த முஹம்மது என்று சந்தித்தார்கள். இந்த 6 பேரும் அவங்க வந்தது வேறு பிரச்சனைக்கு, ஆனால் கேள்விப்பட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த 6 நபர்களும் வந்து சந்தித்தார்கள். சந்தித்த போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுடைய தாவத்து கொடுத்தாங்க. 6 பேருடைய உள்ளத்திலையும் கிட்டத்தட்ட ஈமான் வந்துருச்சு. ஆனால் அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்தது வேறு விஷயமா வந்திருக்கோம், இதை மனசில் வச்சுக்கிறோம், நாங்கள் போயிட்டு திரும்ப வரோம் என்று சொல்லும் பொழுதே உடனடியாக அந்த சபையிலேயே கை நீட்டி பையத் செய்தவர்கள் அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு.
அவங்க தான் மதீனாவிலே அன்சாரிகளில் கட்டுப்பட்டவங்க. முதல் அந்த சஹாபி அந்த இடத்திலே ஈமான் கொண்டுட்டாங்க. ஈமான் கொண்டு விட்டு போயிட்டு அதுக்கு பிறகு 12 பேராக வந்தாங்க. மூன்றாவது 70 நபர்களாக வந்தார்கள். வந்ததற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. இப்போ அவர்களுக்கு தீனை சொல்லிக் கொடுக்க வேண்டும், எனவே ஒரு உஸ்தாத, ஒரு ஆசிரியரை கொடுங்கள் என்று விண்ணப்பம் வைத்து முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து சென்றதே யார் தான்? அஸாத் பின் ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்தான் அன்சாரிகளில் முதலில் இஸ்லாத்தை தழுவியவர். அவர்கள்தான் முதல் ஜும்மாவுடைய தொழுகையை நடத்தியவர்கள். மக்காவில் ஜும்மா கடமையாயிருச்சு, ஆனால் தொலை வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி உத்தரவின் பெயரில் மதீனாவினுடைய அந்த பகுதியில் அஸாத் பின் ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த தீனுடைய முதல் ஜும்மாவினுடைய இமாம். அவங்க தான் தொழு வச்சாங்க. இன்னைக்கு மஸ்ஜித் ஜும்மா இருக்கு பாருங்க மதீனால, அதில் முதல்ல தொழு வச்சது யார்? அஸாத் பின் ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். ஜன்னத்துல் பக்கீயில் முதலாக தஃபன் செய்யப்பட்டதும் அந்த சஹாபி தான். இப்படி பல மனிதர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய பெயரும் யாருக்கும் தெரியாது. மிகப்பெரிய மாற்றத்துக்கு மதீனாவிலே இஸ்லாம் வளர்ந்ததற்கு அடித்தளம் இட்டவர்கள், மிக முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் அஸாத் பின் ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ் நமக்கு தந்த ஹயாத், அல்லாஹ் நமக்கு என்ன திறமையை கொடுத்திருக்கிறானோ, அது பொருளாதாரமோ அல்லது நம்முடைய நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய கல்வி ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு சொன்னால், அதை கொண்டு யாராவது ஒரு சில மக்களுக்காவது நம்முடைய மௌத்துக்கு பிறகு அவர்கள் இவர் இல்லைன்னு சொன்னால் நான் இல்லை, அவர் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் காட்டியவர் என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஏதாவது ஒரு சில விஷயங்களையாவது நம்ம என்ன செய்யணும், செஞ்சுட்டு போனோம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கரத்தில் இஸ்லாத்தை தழுவியவர்கள். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு சில தினத்திலேயே முக்கியமான சில நபர்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. சாதாரணமான ஆட்கள் கிடையாது. ஒவ்வொருத்தரும் எல்லாமே அஷரத்துல் முபஷரால கட்டுப்பட்டவங்க. நபி அவர்களுடைய நாவால் உலகத்திலேயே சொர்க்கவாசிகள் என்று சொல்லப்பட்ட சஹாபாக்கள் 5 சஹாபாக்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் தான். இப்போ எவ்வளவு சவாபு தொடர்ந்து அவங்க தனிப்பட்ட முறையில் செஞ்ச அமல்களே அவ்வளோ இருக்கு. இவ்வளவு சதகிய ஜாரியாவை அவர்கள் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் சூரா யாசீனில் சொல்வதை போல, இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவன் என்ன அமல்களை முற்படுத்தி வைத்தான், அது நல்லதோ கெட்டதோ எல்லாமே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, நாம் எழுதி வச்சிருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். அதே போல ஆசாரகும், இந்த உலகத்தில் வாழும்போது என்ன அடையாளத்தை அவர்கள் விட்டு சென்றார்கள். இந்த உலகத்தை அல்லாஹ் என்ன படைச்சான், நான் வாழ்ந்தேன் அப்படின்றதுக்கான என்ன அடையாளத்தை நான் விட்டு சென்றிருக்கிறேன் என்பதையும் அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். இன்றைக்கும் சஹாபாக்களை பற்றி பேசுகிறோம், இமாம்களை பற்றி, தாபீன்களை பற்றி நம்ம பேசுகிறோம்னு சொன்னால், அவர்கள் இந்த தீனுக்காக வேண்டி செய்த அற்புதமான சேவைகள் அவர்களை இன்றைக்கும் நம்ம நினைவு கூறுறோம். அதே போல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு கடைசி வரை அல்லாஹ் நமக்கு தந்த சலாகிய திறமையிலிருந்து ஏதாவது பிரயோஜனத்தை நம்ம கொடுத்து கொண்டே இருக்கணும். எந்த அளவு கொடுக்கணும்னு சொன்னால், நம்முடைய மௌத்துக்கு பிறகும் அவர்கள் நம்மை மறக்க முடியக்கூடாது. மறக்கக்கூடாதுன்றதில் அவங்க நினைச்சாலும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட நல்ல சேவைகளை நாம் செய்துவிட்டு சென்றோம் என்று சொன்னால், அதுதான் நம்முடைய மௌத்துக்கு பிறகும் தொடர்ந்து நமக்கு வந்து சேரக்கூடிய சதகை ஜாரியாவாக இருக்கும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அவன் தந்த இந்த குறுகிய வாழ்க்கையில் நிறைய சதகை ஜாரியாக்களை செய்துவிட்டு செல்லக்கூடிய அந்த நற்பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன்.